ஹாய் ஆல், வெல்கம் டு ஹில்ஸ் ப்ரௌனி ஊட்டி சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ கண்டினியூஸாக நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். தீபாவளி ஸ்வீட் ரெசிபி பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரவா லட்டு பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். செய்ய தெரியாதவங்க கூட ஈஸியாக செஞ்சிடலாம். அந்த மாதிரி ஒரு லட்டு தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். இந்த கப்பில் ஒரு கப் ரவை எடுத்து வச்சுருக்கேன். இந்த ரவை பார்த்திங்கன்னா 1/4 கிலோ வரும். வாசத்துக்கு ஏலக்காய் தூள் இடித்து வச்சுருக்கேன். ஒரு 4 ஏலக்காய் தூளை இடித்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். நெய் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. முந்திரி திராட்சை ரெண்டுமே நான் சரி அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா முந்திரி ஒரு 30 கிராம் இருக்கும், திராட்சையும் ஒரு 30 கிராம் இருக்கும். ரெண்டும் சரி அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். சர்க்கரை தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். ரவா லட்டுக்கு முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி திராட்சையை நல்லா வறுத்துக்கோங்க. திராட்சையெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பலூன் மாதிரி நல்லா உப்பி வரும். முந்திரி திராட்சையெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வறுத்துருச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றிக்கலாம். எடுத்து வச்சிருக்க ரவையும் சேர்த்துக்கலாம். ரவையோட மணம் வர வரைக்கும் ரவையை நல்லா வறுத்துக்கோங்க. அடுப்பை மீடியமாகவே வச்சுக்கோங்க. மீடியமாக இல்லைனா சிம்மில் கூட வச்சு கூட வறுத்துக்கோங்க. ரவையோட அந்த மணம் வந்தாவே போதும். நம்ம ரவை நம்ம இறக்கிடலாம். ரவையோட மணம் பார்த்திங்கன்னா நல்லா வருது. இப்போ நம்ம ரவை நம்ம இறக்கிக்கலாம். இந்த கப்பில் ஒரு கப் ரவை எடுத்தேன். அந்த கப்பில் பார்த்திங்கன்னா சர்க்கரை எடுத்துருக்கேன். சர்க்கரை சேர்த்துக்கலாம். அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேன். இப்போ தண்ணியும் சேர்த்துக்கலாம். கம்பி பதம் வருதான்னு நம்ம பார்த்துக்கலாம். கொஞ்சமாக சர்க்கரை பாவு தொட்டு கைக்கு சென்டரில் பார்த்திங்கன்னா ஒரு நூல் மாதிரி வரும் பாருங்கள். நூல் மாதிரி வருது. இப்போ இந்த நூல் மாதிரி வந்துச்சுன்னா நம்மளுக்கு சர்க்கரை பாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சர்க்கரை பாவு நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இப்போ பார்த்திங்கன்னா வறுத்து வச்சுருக்க ரவையை சேர்த்துக்கலாம். நெய்யில் வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையும் சேர்த்துக்கோங்க. வாசத்துக்கு ஏலக்காய் தூள் இடித்து வச்சுருக்க அதையும் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், அப்படியே பாருங்கள், சிம்மில் வச்சுமே பாருங்கள் நல்லா அப்படியே கொதி மாதிரி வருது. அப்படியே சிம்லேயே ஒரு 2 நிமிஷம் இப்படியே வச்சுக்கோங்க. நல்லா இந்த சர்க்கரை பாவெல்லாம் நல்லா வற்றி கெட்டியான ஒரு பதத்துக்கு வரும் பார்த்தீங்களா. அப்போ நம்ம அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ரவா லட்டு நம்ம பிடிச்சி வச்சிடலாம். போதும், அடுப்பை இப்போ ஆஃப் பண்ணிடுங்க. சூடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆறிடுச்சு. கை பொறுக்கிற சூடில் தான் இருக்குது. நான் நீங்கள் இப்படியே நீங்கள் சர்க்கரை பாகுல நம்ம ரவை போட்டு வறுத்தோம் பார்த்தீங்களா. நீங்கள் இப்படியே நீங்கள் உருண்டை பிடிக்கிறனாலும் நீங்கள் பிடிச்சிக்கலாம். இல்லை அப்படி உங்களுக்கு உருண்டை பிடிக்க வராது அப்படின்னா நீங்கள் பால் கூட சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கிறேன். ஃபுல்லாமே பால் சேர்த்துறாதீங்க. அப்புறம் நம்மளுக்கு ரொம்ப இலக்கமாயிரும். அந்த சர்க்கரை பாவில் பிடிக்க முடியல அப்படின்னா நீங்கள் பால் சேர்த்துட்டு நீங்கள் ரவா லட்டுக்கு நீங்கள் உருண்டை நீங்கள் பிடிச்சிக்கலாம்.
பால் சேர்த்துட்டு உருண்டை வந்து பிடிச்சிக்கோங்க. உருண்டை பிடிச்சதை ஒரு பிளேட்டுக்கு வந்து வச்சுருங்க. ஒரு முந்திரி வந்து அதுக்கு மேலே வச்சுக்கோங்க. முந்திரி வச்சுட்டு இப்படி பிடிச்சிக்கோங்க. இதே மாதிரி இருக்கிற எல்லா உருண்டையுமே பிடிச்சி எடுத்துக்கோங்க. ரவா லட்டு பார்த்தீங்கன்னா பிடிச்சாச்சு. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். லட்டு செய்ய தெரியாது அப்படின்றவங்க கூட இந்த ரவா லட்டு வந்து ஈஸியாக பண்ணிடுவாங்க. நீங்கள் தீபாவளி அன்னைக்கு காலையில் கூட நீங்கள் ஏதோ ஸ்வீட் செய்யணும் அப்படின்னா கூட இந்த ரவா லட்டு வந்து ஈஸியாக நீங்கள் அன்னைக்கு காலையில் கூட செய்யலாம். அவ்வளோ ஈஸியான ஒரு ரவா லட்டு தான் இன்றைக்கி வந்து நம்ம வந்து பண்ணியிருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.